ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் 10% அதிகரிக்கிறது. அதன் இப்போதைய மக்கள் தொகை 6000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, இல்ல காம்பவுண்டர்ஸ்ல இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, இல்ல ஒரு இயந்திரத்தின் மதிப்பு இந்த மாடல் சம் கேட்டாலும் சரி, மொத்தமா பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாது பார்க்கலாம். ஸோ அதன் இப்போதைய மக்கள் தொகை 6000 வருஷம் 10% அதிகரிக்குது. ஸோ 3 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்கா 100% வச்சுக்கணும். நம்ம எப்பவுமே பேசிக்கா 100% வச்சுக்கணும். அதிகரிக்குன்னு சொன்னா 100 கூட இந்த சதவீதத்தை கூட்டிக்கணும். குறையுதுன்னு சொன்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப இங்க 10% அதிகரிக்குது. அப்ப 100 + 10% 110%. ஸோ இங்க 3 ஆண்டு சொல்லிக்கிறாங்க. அப்ப இந்த 110%, 6000 × 110% × 110% × 110%. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பெருக்கல்ல சதவீதம் வந்து 2 ஜீரோ இருந்துச்சுன்னா 1%க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ இங்க 1%க்கு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்த சதவீதத்துக்கு இன்னும் ஒரு 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு சதவீதத்துக்கு இன்னும் 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம். மொத்தம் 3%, 6 ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 6 × 11 × 11 × 11. இது அப்படியே பெருக்கணுமா? 7986 பேர் இருப்பாங்க. அதாவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கிராமத்துல 7986 பேர் இருப்பாங்க. இதே கூட்டு வட்டியில அசல் 6000 ரூபாய் கொடுத்துட்டு வட்டி 10% கொடுத்துட்டு ஆண்டு 3 ஆண்டு கொடுத்துட்டு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகைன்னு கேட்டாங்களா, சேம் கான்செப்ட் தான். இதே கான்செப்ட் தான். ஒரு இயந்திரத்தின் மதிப்பு இந்த மாதிரி கொடுத்தாங்களோ சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த ஒரு சமம் நல்லா பார்த்துக்கிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் கடல் நீங்க சால்வ் பண்ணிடலாம்.